அனைவருக்கும் வணக்கம். PGDRB 2025 எக்ஸாம்க்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ எல்லாருக்குள்ளாரையும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கலாம். என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் எக்ஸாம் டேட் தொடர்பாக கேட்டிருந்தாங்க. அதே போன்று யூடியூப் கமெண்ட்லையுமே பல்வேறு ஆசிரியர்கள் தேர்வு தேதி தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. கேஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்களாம். அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறதால கண்டிப்பாக நவம்பர் மாதம் தான் தேர்வு நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த செய்தியை நாங்கள் நம்பலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த செய்தியை நம்புறதும் நம்பாததும் உங்களுடைய எண்ணங்களை பொறுத்தது, உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். யூகத்தின் அடிப்படையில் இந்த கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு நான் சொன்னேன். தற்பொழுது வரை டிஆர்பி வெப்சைட்டில் எக்ஸாம் டேட் 12/10/2025 தான் கொடுத்துருக்காங்க. திட்டமிட்டபடி 12/10/2025 அன்று தேர்வை நடத்துவதற்கான ஆயத்த பணிகளை டிஆர்பி தொடர்ந்து எடுத்து வராங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். அதனால் இந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட்டியில் எப்பொழுது நம்ம மேஜருக்கான நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணாங்களோ அன்றைய தினத்திலிருந்து நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். நியூ சிலபஸ் டஃப்பாக இருக்குது. இப்போவே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். 2025 PGDRB எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே போல் அப்பாயின்மெண்ட் கொடுத்து நீங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிடலாம். அதற்கான காரணங்களும் நான் அப்போவே தெளிவாக உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். என்னுடைய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாருமே அப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு தான் நான் நம்புகிறேன். இந்த புதிய பாடத்திட்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு மட்டுமல்ல, தேர்வு எழுதக்கூடிய எல்லா ஆசிரியர்களுக்குமே இது புதிய பாடத்திட்டம் தான். இப்போ எஜுகேஷன் ஜிகேவுக்கும் சிலபஸ் மாடிஃபை பண்ணியிருக்காங்க தான். அதனால் நிறைய காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த காரணங்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியும். நான் பதில் சொல்ல விரும்பலை. ஏன்னா என்னுடைய சகோதர சகோதரிகள் மத்தியில் இது ஒரு பெரிய தாக்கத்தை இந்த செய்தி ஏற்படுத்தலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் தொடர்ந்து உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறது, இந்த தேர்வு தொடர்பாக எந்த ஒரு தகவல் நமக்கு கிடைச்சாலும், யாராவது உங்ககிட்ட சொன்னாலும் நம்ம அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். மேலும் படிப்பதற்கான ஆர்வம் தான் நமக்குள்ளார அதிகமாகணும் அப்படின்னு தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். தேர்வு தேதி தள்ளி போனால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சதுன்னா நம்ம ஏற்கனவே படித்த பகுதிகள்லாம் ரிவிஷன் பண்ணலாம், இந்த படிக்காத டாபிக்ஸுமே படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எப்பொழுதும் உங்களுக்குள்ளார வரவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் சிறப்பான முறையில் தொடர்ந்து படிக்கவே முடியாது. அதே போன்று எதிர்மறையான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். இது நிறைய அனுபவங்கள் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். எதிர்பார்ப்பே நமக்கு எப்பவும் இருக்கவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன். மற்றபடி வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்க தான் போகிறோம். அதனால் அது எதிர்பார்ப்பு மட்டும் என்றைக்குமே நமக்குள்ளார வரவே கூடாது. நல்லா படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் எப்பொழுதுமே வராதுன்னு நான் நம்புகிறேன். நம்ம நல்லா படிச்சுட்டு இருக்கோம், தொடர்ந்து நல்லா தான் படிக்க போகிறோம். தேர்வையும் மிகச் சிறப்பான முறையில் தேர்வு எழுதி நம்ம எல்லாருமே முதுகலை ஆசிரியர் ஆக போகிறோம். அவ்வளவுதான். வேறு எதை பற்றி நீங்கள் தயவு செய்து யோசிக்காதீங்க. நம்மளுடைய இலக்கு என்னது? செப்டம்பர் 30 நம்மளால் முடிந்த அளவுக்கு சிலபஸ் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறோம். கடைசியாக அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு 12 தேர்வை மிகச் சிறப்பான முறையில் தேர்வு எழுத போகிறோம். நம்ம எல்லாருமே நான் ஏற்கனவே சொன்னது போல் ஜென்ரல் டர்னில் வேலை வாங்க போகிறோம். இவ்வளவு தான். இது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக நீங்களும் உங்கள் மீது மிகுந்த தன்னம்பிக்கை வைத்து இருக்கக்கூடிய நாட்களை சரியான முறையில் பயன்படுத்துங்க. நாட்கள் குறைய ஒரு விதமான டென்ஷன், பயம் இயல்பாகவே எல்லாருக்குமே இருக்கும். அதெல்லாம் கடந்து போக அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக உங்களால் முடியும். இவ்வளவு நாள் தான், 25 நாட்கள் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 25 நாட்களில் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது போல இது ஒரு இறுதியான வாய்ப்பு, உங்களுக்கான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்தியே ஆக வேண்டும். நீங்கள் எத்தகைய முயற்சிகளை மேற்கொள்ள விரும்புகின்றீர்களோ எல்லா முயற்சிகளையும் தயவு செய்து இந்த தேர்விலேயே அத்தகைய முயற்சிகளை மேற்கொண்டு இந்த தேர்வில் வெற்றி பெற்று நீங்களும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆகுவதற்கு என்னுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். நமக்கு ஏதாவது தகவல் அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்டில் கொடுப்பாங்க.
அதனால் அது வரைக்கும் இது மாதிரியான தகவல்கள் வந்து நீங்கள் யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இருக்கக்கூடிய நாட்களை சரியான முறையில் பயன்படுத்துங்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி.